ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாரிடமல்லு. கேரளா டீ கடைக்கெலாம் போனீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கும். அதில் ஃபேமஸான ஒன்று தான் பொரிச்ச பத்திரி. அது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் இன்றைக்கி 20லேருந்து 25 பத்திரி ரெடி பண்ணோம். அதுக்கு 1 கப்பு துருவன தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, சீரகம்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரளாவில் எல்லா கடையிலையும் பத்திரி பொடி கிடைக்கும். சப்போஸ் உங்கள் ஊரில் அது கிடைக்கலனா நீங்கள் பச்சரிசி மாவை நல்லா நைஸாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சமாக நெய்யும், வச்சிருக்க தேங்காயோட பேஸ்ட்டும், தேவையான அளவு உப்பு, கருஞ்சீரகம் இல்லைனா எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவில் நல்லா தண்ணி பதம் ஆனதுக்கு அப்புறமேட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண மாவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஓரமாக வச்சுடுங்க. ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கையால் பிசைய முடியாது. லைட்டாக சூடாக ஆறினதுக்கு அப்புறமேட்டு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் பத்திரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெடியான மாவை சப்பாத்தி கல்லில் பரட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாலாம் பரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப்பில் கட்டர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மாதிரி டம்ளர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். நாங்கள் இந்த பத்திரி டீயோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதனால் சின்ன சைஸ் ரவுண்ட் தான் போட்டுக்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் இதை ஏதாவது கிரேவி கூட, சிக்கன் கிரேவி கூட பத்திரி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டாக போட்டுக்கலாம். எல்லா பத்திரியும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் சூப்பரான பத்திரி ரெடி. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு பத்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா மேலே மட்டும் தான் ரெடி ஆகும். உள்ளே அப்படியே மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஓகே. ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமே 2வது சைடு மாற்றி விடுங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகணும்னு கிடையாது. லைட் கோல்டன் கலரில் வந்தாலே நீங்கள் இதை எடுத்துடலாம். பொரிச்ச பத்திரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டீயோடு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. அது கூடவே நான் ஒரு பர்சனல் ஸ்டோரி சொல்கிறேன். இந்த பத்திரியை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது என்னோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக நான் கேரளா வந்திருந்தேன். அந்த டைம் அப்போ தான் என்னோட ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாங்க. இதோட பேரும் இதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்கும்னு தெரியாது. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட ப்ரீ வெட்டிங்கோட வீடியோவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பொரிச்ச பத்திரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது போல் நிறைய மலபார் ரெசிபீஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கேரளாவில் என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதை சொல்லுங்கள். அப்படி நம்மளை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரம் மாரிடமல்லு. பாய்.